மாதா தொலைக்காட்சியின் இணையதளங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேரில் இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 39. வந்து பாருங்கள் என்ற ஒரு அருமையான அழைப்பை விடுக்கிறாரு இறைமகன் இயேசு கிறிஸ்து. இந்த இறைவார்த்தையை நம்முடைய அன்பு அம்மாக்கள் அக்காக்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். புஷ்பம் அம்மா இணையதளங்களே, இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. வந்து பாருங்கள். வந்து பாருங்கள். சூப்பர். வந்து பாருங்கள். ஆண்டவரோடு ருசிச்சு போகும்போதுதான் தெரியும். வந்து பாருங்கள். அவரோட பின்பற்றி இத்தனை வயசுலயும், எனக்கு 72 வயசுலயும் அவரோட பின்பற்றி அந்த தேவனர்கண்ணை காலையில திருப்பலி கண்டு தேவனர்கண்ணை வாங்கும்போது, நம்ம உள்ளத்துல பேசும்போது, நம்ம நோய் நொடிகள் எல்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் போது, நீ வந்து பாருங்கள், ஆண்டவரோட ருசிக்கும் போது அதுல உள்ள இதெல்லாமே தெரியும். என்னோட பின்பற்றி வாங்கல்னு சொன்ன மாதிரி அவரோட நம்ம பின்பற்றி போனா எல்லாமே நமக்கு கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி. இணையதளங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை ரெஜினாமா சொல்ல போறாங்க. சொல்லுங்க. நீங்க வந்து பாருங்கள் சொன்னது மாதிரி, நானு சின்ன குழந்தை, எனக்கு இப்ப 70 வயசு ஆகுது. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலையும் இந்த மாதிரியான சில்லாண்டு எல்லாத்துலயும் ஒரு பொறுப்பா இருந்து பொறுப்பா செய்வேன். நிறைய வழி நடத்திருக்காரு. அது எப்படி என்ன வழி நடத்துறாருன்னு அது அவருக்கு தான் தெரியும். நான் என்னோட அவர் சொல்லியிருக்காருல்ல, என்னை நம்புங்க, உங்களுடைய பானையில எதுவும் குறையாதுன்னு சொன்னது மாதிரி எனக்கு இது வரைக்கும் ஆனா எந்த ஒரு குறையும் என் ஆண்டவர் வச்சதில்லை. நிறைவா வாழ்றேன், நிறைவா இருக்கிறேன். நீங்களும் வந்து பாருங்க. பிரியா மைக்கேல் அக்கா இணையதளங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்க. கடவுள் வந்து பாருங்கள் அப்படின்ட்டு எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறாரு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அழைப்பு கொடுத்துட்டாரு. ஆனா அந்த அழைப்பு எனக்கு தெரியாது. ஆனா நான் அவரை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட நிமிஷம் அவரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து பாருங்கள் என்னை கூப்பிட்டோன்னே எனக்கு ஒரு ஆர்வத்துல ஆண்டவரை போய் பார்த்தேன். அவருடைய போதனைகளை கேட்டேன், அவருடைய வார்த்தைகளை கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை மட்டும் கேட்க கேட்க ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு அழைப்பை வித்தியாசமா கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த அழைப்பை வார்த்தையால சொல்லவே முடியாது. அதை நான் ருசிக்க ருசிக்க என் பிள்ளைங்களுக்கு, என் கணவருக்கு, என் குடும்பத்துல அதை நான் கொடுக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃப்ளோ குறையவே இல்லை. நீ வா, என்னை அழைச்சாரு, நான் வந்தேன், அதை ருசிச்சேன், நான் பெற்றுக்கொண்டேன். என் பிள்ளைங்களுக்கும் அது வரும், அவங்களோட தலைமுறைக்கும், என் தலைமுறையும், அடுத்த தலைமுறையும், என் ஜென்ரேஷனுக்கும் இது கிடைக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளவுதான், அந்த நம்பிக்கை தொடர்ந்து பின்பற்றி போயிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா, நன்றி, தேங்க்யூ. ஜெனிஃபர் அக்கா இணையதளங்களே, இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்க. இன்றைக்கான இறைவசனம் வந்து பாருங்கள். வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது கடவுளை பின்பற்றி வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக வந்து பார்க்கணும்? கடவுளுடைய அன்பை ருசிச்சு பார்க்க வந்து பார்க்கணும். அவருடைய அழைப்பை ஏத்துக்கிட்டு அவர் கொடுக்குற அந்த கனிகளையும் கொடைகளையும் நம்ம ருசிச்சு பார்க்கணும். அதுக்காக நம்ம வரணும். நிறைய விஷயங்கள், நிறைய தடைகள் நமக்கு வாழ்க்கையில வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதையெல்லாம் மீறி நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு துக்கம் வருது, ஒரு சோகம் வருது அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம், டக்குன்னு அப்படியே நம்மளுடைய பாதையை மாத்திக்கிறோம். அப்படி இல்லாம தொடர்ந்து அவரோட நம்ம பயணிச்சோம் அப்படின்னு சொன்னா நாமளும் அவரை ருசிச்சு பார்க்கலாம். அவருடைய அன்பை நாமளும் கண்டு அருளை நாமளும் பெற்று செல்லலாம். சூப்பர்க்கா. இந்த அந்த ரொம்ப அருமையா ரிலேட் பண்ணி ஒரு சாட்சியா சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூ. விஜயலட்சுமி அம்மா இணையதளங்களே, இன்றைக்கான இறைவார்த்தை அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்க. கடவுளை வந்து பாருங்கள், அவரை சுவைத்து பாருங்கள், வார்த்தையின் வழியாக சுவைத்து பாருங்கள், நம்மளோடு என்றும் இருப்பார் அவர். தேங்க்யூமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி, நன்றி. என் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய அன்பு உள்ளங்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படிதான் சொல்லலாம். மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.